வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு வீடியோ, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் அதுக்காக வீடியோஸ் போடுவேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைனாக வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டராக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது சிம்பிளாக நார்ம், மெஷர் ஆர் யார்ட்ஸ்டிக். ஸோ இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இட் இஸ் அ கம்பேரிசன். ஓகேவா? ஸோ இஎல் காட்லரோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஸ்டாண்டர்ட் ப்ரொவைட்ஸ் தி பர்செப்ஷன் ஆஃப் வாட் சம்திங் ஷுட் பி. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்? இட் இஸ் அ ப்ரீடிட்டர்மைன்டு காஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படின்னாலே அது ஒரு ப்ரீடிட்டர்மைன்டு காஸ்ட் விச் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் அண்ட் த ரெலவென்ட் நெசசரி எக்ஸ்பெண்டிச்சர். இட் மே பி யூஸ்ட் ஆஸ் அ பேசிக் ஃபார் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அண்ட் ஃபார் காஸ்ட் கண்ட்ரோல் டு வேரியன்ஸ் அனாலிசிஸ். ஸோ நம்ம வேரியன்ஸ் அனாலிசிஸ் மூலமாக நம்ம price fixing is done through the variance analysis. ஸோ அடுத்தது வேரியன்ஸ் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படின்றத அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் a predetermined cost. அதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, which is through variance analysis. வேரியன்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். Now standard costing அதோட டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆஸ் பர் தி ICMA இங்கிலாந்து டெர்மினாலஜி படி அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் தி ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட், their comparison with actual cost and the analysis of variance to their causes and points of incidence. ஸோ இதுதான் நம்மளோட டெஃபினிஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டெஃபினிஷன் 2 மார்க்ஸில் உங்களுக்கு தியரியில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கைண்ட்லி ரெஃபர் திஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரேட் கிடையாது. ஸோ அதுக்கெலாம் தவிர்த்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுதான் உங்களோட மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட். அதையும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் அதை தான் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ தட் இஸ் ஹவு வி ஆர் ஃபைண்டிங் தி ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் யூஸ்வலி ஃபிக்ஸ்ட் ஆஃப்டர் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் தி கரண்ட் ப்ரைஸ் அண்ட் ஆன்டிசிபேட்டட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் டிமாண்ட் சப்ளை அதை பொறுத்து, அப்புறம் கரண்ட்டாக ப்ரைஸ் என்ன வச்சுருக்காங்க மார்க்கெட்டில், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ், அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சிஸ்டம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண காஸ்ட்டை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் யுவர் தேர்ட் ஸ்டெப் வுட் பி கம்பேரிசன் வித் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி யூ ஆர் கம்பேரிங் யுவர் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வித் யுவர் ஆக்சுவல் காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ நம்ம எந்த வேரியன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது நம்ம ஃபர்தராக நம்ம வீடியோவில் பார்ப்போம், வேரியன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அண்ட் யுவர் லாஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் யுவர் ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் ascertaining the causes for and points of incident of the variance. So this is your final step. So இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, what are the steps which are involved in the standard costing system. ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் advantages of standard costing. So here I have some advantages of standard costing. So first one என்ன அப்படின்னா, it is your cost control, which is one of the most important aspects of standard costing, which is your cost control. So controlling and reducing the cost அப்படின்றது it is very important and it is a systematic process under the standard costing. So அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And it is one of the most powerful system. Cost control அப்படின்றது it is one of the most important as well as powerful aspect. That is your first advantage. So second one என்ன அப்படின்னா, elimination of wastage and inefficiency. So as the name suggests, wastage அப்படின்றது during your
manufacturing process. அந்த டைமில் வந்து you should not have any wastage as well as inefficiency. ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் there should not be any inefficiency. ஸோ அதனால் it is been a major advantage of standard costing. So your third one is locates sources of inefficiency. So எந்த ஏரியாவில் வந்து there is a problem அதை pinpoint பண்ணி அதை காட்டும். So that is why எந்த ஏரியாவில் வந்து inefficiency இருக்குதோ ஸோ இட் இஸ் கோன் pinpoint and show that area. ஸோ அதனால தான் வந்து it is a third advantage. Fourth advantage என்ன அப்படின்னா improvement in methods and operations. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா it is through the systematic study of methods and operations. ஸோ அது மூலயமா தான் வந்து the standard is being prepared. ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் ரிடக்ஷன் வந்து இட் இஸ் மோர் பாசிபிள் த்ரூ காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மூலயமா தேர் இஸ் அ காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா கைடன்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரைசிங் பாலிசி. ஸோ உங்களோட pricing policy and production decisions இது எல்லாத்துக்குமே வந்து this standard costing is very very important in the management point of view and for the formulation of the pricing policy as well as your production decision அதுக்கு வந்து a very valuable guide to the management point of view. Next வந்து sixth one is your planning and budgeting. Planning and budgeting அப்படினாலே உங்களுக்கு வந்து standard costingல வந்து budgeting control is very very important. So budgetary control is very very important. Next வந்து seventh advantage என்ன அப்படின்னா it is your cost consciousness. ஸோ ஒர்க்கர்ஸ் சரி இல்லை சூப்பர்வைசர்ஸ் ஆர் தி எக்ஸிக்யூட்டிவ் சரி எல்லாருமே வந்து தே ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் தி காஸ்ட் விச் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஸோ காஸ்ட் கான்ஷியஸ் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மூலயமா நமக்கு கிடைக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் யோர் காஸ்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ விச் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் கண்ட்ரோலிங் தி காஸ்ட். ஸோ காஸ்ட் கண்ட்ரோலுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் த எய்த் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி வேல்யூவேஷன். ஸோ இன்வென்டரி வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கை வந்து ரொம்பவே சிம்பிள் ஆக்கி கொடுத்துரும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டில் வந்து இது எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணுறதுனால இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி. ஸோ வேரியன்ஸ் அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the meaning. The term variance is derived from the word to vary which means to differ. ஸோ differ அப்படின்றது நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் கம்பேரிங் தி ஆக்சுவல் காஸ்ட் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ் to note the variances and making efforts to eliminate the causes for such variances. ஸோ இதுதான் அதோட மீனிங். நம்ம ஆக்சுவல் காஸ்ட்டையும் ஸ்டாண்டர்டையும் வந்து டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கம்பேரிங் போத் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் வேரியன்ஸ் அனாலிசிஸ். ஸோ வேரியன்ஸ் அனாலிசிஸ் அகெயின் 2 மார்க்ஸில் நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கைண்ட்லி ஸ்டடி திஸ் அகெயின். ஸோ ஆஸ் பர் ICMA variance analysis is the resolution into constituent parts and explanation of variances. The definition indicates 2 aspects. Resolution into constituent parts is the first aspect which is nothing but subdivision of the total cost variance. இது வந்து நீங்க 2 மார்க்ஸ்ல இந்த டெஃபினிஷனை எழுதணும். ஸோ மறக்காம இந்த 2 மார்க்ஸை படிச்சிருங்க. ஸோ வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது it is your comparison between your actual cost as well as your standard. Okay, so now let's see the next one. இப்போ பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இஸ் கம்பேர்ட் வித் யோர் ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னா என்ன, ஆக்சுவல் ப்ரைஸ்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ். அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ரேட்டை தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இப்போ கான்செப்ட் பாருங்கள். ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் யோர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்னா இட் இஸ் அ லாஸ். அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் லெஸ் தென் யோர் ஸ்டாண்டர்ட் price அப்படின்னா it is a profit. ஸோ இதில் வந்து நம்ம எதை வந்து மேஜர் கான்செப்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா it is your standard price. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் யோர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 20 அப்படின்னா இந்த 5 rupees அப்படின்றது it is considered as your லாஸ். ஸோ எப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 20 அப்படின்றது தான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வர்றது வந்து உங்களோட லாஸ். ஸோ வேறஸ் இங்கே ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, கரெக்டுங்களா, வென் கம்பேர்ட் டு யுவர் ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 5.
ஸோ இந்த 5 அப்படின்றது ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 25 வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20 தான், பட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 25. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ப்ராஃபிட். அண்ட் வேரஸ் யோர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அ லாஸ். ஸோ இந்த சிம்பிளான கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே மேஜராக இந்த கான்செப்டில் பார்க்குறது என்ன அப்படின்னா இட் இஸ் யோர் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ லாஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வென் கம்பேர்ட் டு ஆக்சுவல் ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ ப்ராஃபிட். And at last, the profit or loss on material is termed as material price variance. வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஸோ அதை வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டு two categories. So your first one is cost variance and your second one is sales variance. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ யோர் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஎம்சிவி. ஸோ இது வந்து சும்மா ஷார்ட் ஃபார்முக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோர் செகண்ட் ஒன் இஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், டிஎல்சிவி. நெக்ஸ்ட் யோர் தேர்ட் ஒன் இஸ் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், OCV. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஐ ஹவ் டு கிவ் யூ ஆல் இஸ் தட் இஸ் ரிமெம்பர் யுவர் ஃபார்முலாஸ் ஆஸ் அ மைண்ட் மேப். ஸோ நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் சாப்டரில் நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மைண்ட் மேப் போட்டு படித்தா மட்டுமே. ஸோ இங்கே நான் காட்டுற ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கைண்ட்லி யூஸ் திஸ் ஸ்லைட் டு ஸ்டடி தி ஃபார்முலாஸ். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் இருக்குது, செகண்ட் ஒன் வந்து லேபர், அண்ட் யோர் தேர்ட் ஒன் இஸ் யோர் ஓவர்ஹெட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலாஸ் எதுலேருந்து அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் யோர் மெட்டீரியல்ஸ். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் டிஎம்சிவி என்னது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2ஆக கேட்டகரைஸ் ஆகுது. டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஸோ ப்ரைஸ் வேரியன்ஸ் தான் வந்து first one, DMPV. Your second one is direct material usage variance, DMUV. So direct material usage variance வந்து further வந்து நம்மளுக்கு 2 வகையாக கேட்டகரைஸ் ஆகுது. Your first one is direct material mix variance, that is DMMV, and your second one is direct material yield variance, DMYV, or direct material sub usage variance, DMSU. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யோர் டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஆர் டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ். இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று தான் போடுவீங்க. ஏன் அப்படின்னா ஈல்டு வேரியன்ஸ் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனிட் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு தேவை. வேறஸ் அது குவெஸ்டனில் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து சப் யூசேஜ் வேரியன்ஸ் தான் நம்ம வந்து ஃபார்முலா போட்டு நம்ம போடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டேரக்ட் மெட்டீரியல் வேரியன்ஸோட ஃபார்முலாஸ் லைன் பை லைனாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், டிஎம்சிவி. அதோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இது வந்து நமக்கு ப்ராக்கெட்டில் வரும், மைனஸ் opening bracket actual price into actual quantity of material used, closing bracket. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸையும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் ஆக்சுவல் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி ரெண்டுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், டிஎம்பிவி, which is equal to actual quantity into opening bracket standard price minus actual price, closing bracket. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் குவான்டிட்டி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், டிஎம்யூவி.
which is equal to standard price opening bracket standard quantity for actual output minus actual quantity used. So again இது ரெண்டுத்துமே நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு விச் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் DMMV அதோட ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஓப்பனிங் ப்ராக்கெட்டில் ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ யூ ஹாவ் தி ஃபார்முலா ஃபார் ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு total weight of actual mix divided by total weight of standard mix into standard quantity of each material. So this is your formula for revised standard quantity. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து direct material yield variance அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஒன்று ஈல்டு வேரியன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இல்லைனா சப் யூசேஜ் வேரியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈல்டு வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் DMYV அதோட ஃபார்முலா பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஈல்ட் ஃபார் ஆக்சுவல் மெட்டீரியல் மைனஸ் ஆக்சுவல் ஈல்ட். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ப்ராக்கெட்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் கூட மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆர் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று தான் போடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒன்று ஈல்டு வேரியன்ஸ் போடுவோம், இல்லைனா சப் யூசேஜ் வேரியன்ஸ் போடுவோம். ஸோ நம்ம எப்போ வந்து சப் யூசேஜ் வேரியன்ஸ் போடுவோம் அப்படின்னா இங்கே நோட் கொடுத்துருங்க பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள் அபவுட் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஈல்டு வேரியன்ஸில் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் கால்குலேட்டட். ஸோ அப்போ நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் நம்ம போடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஈல்டு வேரியன்ஸில் வந்து யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ அது கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து சப் யூசேஜ் வேரியன்ஸ் தான் போடுவோம். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம போடுவோம். ஸோ அப்போ டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் DMSUV அதோட ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இது ரெண்டுத்துமே நம்ம வந்து ப்ராக்கெட்டில் போடணும். ஃபர்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கூட அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நோட் பாருங்கள், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் தான் கால்குலேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஒன்று சப் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ப்ளஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் இது ரெண்டுத்துமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோட நீங்கள் சப் யூசேஜ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு யூசேஜ் வேரியன்ஸ் தான் கிடைக்கும். சேம் திங் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோட நீங்கள் ஈல்டு வேரியன்ஸை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூசேஜ் வேரியன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒன்றுத்தை தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் எய்தர் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஆர் சப் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் கம்ப்யூட்டட், நாட் போத். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம போட்ட ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ இது ரெண்டுத்துமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் yield variance. So இது ரெண்டுத்துமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting your usage variance. So once again usage variance நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா yield variance போடாம நம்ம வந்து sub usage variance யூஸ் பண்ணி நம்ம வந்து usage variance கண்டுபிடிக்கலாம். So அது எப்படின்னா direct material usage variance which is equal to direct material mix variance plus direct material sub usage variance.
ஸோ ரெண்டுத்தில் நம்ம வந்து ஈல்டு போட்டாலும் சரி சப் யூசேஜ் போட்டாலும் சரி நம்மளுக்கு வந்து யூசேஜ் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்குது. தட் இஸ் யோர் ஃபேவரபிள் வேரியன்ஸ் அண்ட் அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சரில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா ப்ளஸ் இண்டிகேட்ஸ் ஃபேவரபிள் வேரியன்ஸ், ஓகேவா? ஸோ அதே மைனஸ் இண்டிகேட்ஸ் அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து favorable variance and minus indicates your adverse variance. And one more thing that you have to take in point is in case of material yield variance there is a change of symbol since unit of output is used for calculation. So நம்ம வந்து yield varianceல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து units of output வச்சு தான் நம்ம calculate பண்ணுவோம். ஸோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து symbol change ஆகும். ஸோ plus indicates adverse variance and minus indicates your favorable variance. ஸோ இது வந்து வெறுமே yield மெத்தடுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது இந்த சிம்பிள்ஸ். பட் அதர் தென் தட் நம்ம வேறு எது கண்டுபிடிச்சாலும் வேறு எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ப்ளஸ்னா ஃபேவரபிள் வேரியன்ஸ் தான், மைனஸ்னா அட்வர்ஸ் வேரியன்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து கடைசியாக எழுதி முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபுல்லாக எழுதி முடித்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவை பார்த்துருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் as well as your variance analysis, அதோட formulas as well as classifications and basic introduction of the concept எல்லாமே வந்து நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் வந்து லைனாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ மேக் ஷோர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங் as well as 11th and 12th standard accountancy வந்து உங்களுக்கு வந்து accounts related videos வந்து லைனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். So that it will be really useful for you for studying. And also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Also like this video if you liked it. So இன்னைக்கு வீடியோல நம்ம கான்செப்ட் clearance பண்ணியாச்சு for your material variance. So thank you for watching. We'll see you in my next video. Thank you.